ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டோட 9th யூனிட்டில் இருக்கக்கூடிய இந்த லெசனில் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அது அந்த டாபிக் பார்க்கலாம். இப்போ த நான்-பிராமின்ஸ் ஆர்கனைஸ் themselves into political organizations to protect their interests. அதாவது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், நான்-பிராமின்ஸ் வந்துட்டு பிராமின்ஸ்க்கு எதிராக ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு மூவ்மெண்ட் நடத்துகிறாங்க. ஏன்னா காங்கிரஸ்லேயும் எம்ப்ளாய்மெண்ட்டு அது போக எல்லா பக்கம் ரெப்ரசன்டேஷனில் இவங்களுக்கு வந்து அன்ஈக்குவலாக இருக்குது. அதனால நாங்கள் வந்து இந்த மூமெண்ட் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான்-பிராமின்ஸ் வந்து இது கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். இன் 1912 மெட்ராஸ் டிராவிடன் அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1912 மெட்ராஸ் டிராவிடன் அசோசியேஷன் வந்து உருவாக்குறாங்க. சி நட்டேசனார் பிளேட் ஆக்டிவ் ரோல் இன் செக்ரட்டரியாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சி நட்டேசனார். இன் ஜூன் 1916 பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிராவிடியன் அசோசியேஷன் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா நான்-பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ஹாஸ்டல் ஒன்று உருவாக்குறாரு. ஹி ஆல்சோ பிளேட் அ கீ ரோல் in bringing the difference between two leading non-Brahmin leaders of the time, Dr. T.M. Nair and P. Tyagarayan. Both of them were early part of Congress and were disisolated by how non-Brahmins were sidelined in the organization. அதாவது இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நான்-பிராமின் லீடர்ஸ் காங்கிரஸில் இருந்திருக்காங்க. ஆனால் பிராமின்ஸ்னால இவங்க எப்படி ஒதுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத இவர் வந்து வெளியே கொண்டு வந்தார் அப்படிங்கிறாங்க. On 20th November 1916, a meeting of about 30 non-Brahmins was held under the leadership of P. Tyagarayan, Dr. T.M. Nair and C. Natesanar at Victoria Public Hall in Chennai. அதாவது இவங்க எல்லாரும் சேர்ந்து விக்டோரியா பப்ளிக் ஹால் சென்னையில் வந்துட்டு ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கிறாங்க. The South Indian Liberal Federation was found to promote the interest of the non-Brahmins. They also launched 3 newspapers. அதாவது ஒரு ஃபெடரேஷன் ஒன்று ஆரம்பித்து நான்-பிராமின்ஸோட அப்ரோச் எல்லாத்தையும் கேட்கறதுக்காக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா 3 நியூஸ்பேப்பர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜஸ்டிஸ் இன் இங்கிலீஷ், டிராவிடியன் இன் தமிழ் அண்ட் ஆந்திர பிரகாஷிகா இன் தெலுங்கு, இதெல்லாம் கொண்டு வராங்க. Soon the SILF began to popularly known as Justice Party after its English daily. The Justice Party also held several conferences throughout the presidency to set up branches. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் டெய்லி ஒன்று வெளியிட்டனால இதை வந்து எல்லாரும் இந்த பார்ட்டி இந்த ஃபெடரேஷன் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய கான்ஃபரன்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் நடத்தி அவங்க பிரான்ச்சை உருவாக்குறதுக்காக இதெல்லாம் நடத்துனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் ரிசர்வேஷன், அந்த டாபிக் பார்க்கலாம். த நான்-பிராமின் மேனிஃபெஸ்டோ வாஸ் ரிலீஸ்ட் அவுட்லைனிங் இஸ் அப்ஜெக்டிவ் வைஸ். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேனிஃபெஸ்டோ ஒன்று வெளியிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறது அது போக நிறைய விஷயங்களை அதில் எழுதுகிறாங்க. Reservation of jobs for non-Brahmins in government service and seats in representative bodies. அதாவது பார்த்தீங்கன்னா நான்-பிராமினுக்கு வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்லையும் ரெஸ்பெக்டிவ் அந்த மாதிரியான பாடிஸ் வந்து சீட் வந்து ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. இட் அப்போஸ் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஆஸ் அ மூவ்மெண்ட் ஆஃப் Brahmins and feared that home rule might give them more power. It also criticized the Congress as a party of the Brahmins. அதாவது என்ன சொன்னாங்கன்னா இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னால வந்து பிராமின்ஸ்க்கு வந்து பவர் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு காங்கிரஸ் வந்து ஒரு பிராமின் கட்சி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. Montego announcement of political reforms in the Parliament of 1917 intensified political discussions in Tamil Nadu. Justice Party demanded communal representation. அதாவது இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வேரியஸ் கம்யூனிட்டியிலேருந்து, அதாவது ஒரு சொசைட்டியில் நிறைய கம்யூனிட்டி, ஒரு முஸ்லீம், கிறிஸ்டின், ஹிந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வேரியஸ் கம்யூனிட்டிலேருந்து எல்லாத்துலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கொண்டு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த மெட்ராஸ் கவர்மெண்ட் வாஸ் ஆல்சோ சப்போர்ட்டிவ் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி. மெட்ராஸ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. believed the English rule was conducive for the development of the non-Brahmins. இந்த நான்-Brahmins என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கிலீஷ் இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. The Act of 1917 provided reservation of seats to non-Brahmins, a move criticized by the Congress but welcomed by the Justice Party. என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆக்ட் 1919 படி பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் டு நான்-பிராமின்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா
இது ஒரு இங்கிலீஷ் வந்து கொண்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து எதிர்த்தாங்க. ஆனால் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து அதை வந்து சரி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி. இது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் boycotted the election of 1920. Justice Party won 63 seats of 98 elected seats in the legislative council. இந்த காங்கிரஸ் வந்துட்டு எலெக்ஷன்லேருந்து வெளியே வந்தாங்க 1920. அப்போ பார்த்தீங்கன்னா 98 சீட்ஸில் பார்த்தீங்கன்னா 63 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் வின் பண்ணுறாங்க. ஏ சுப்பராயலு ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி became the first chief minister. இவங்க சைட்லேருந்து ஏ சுப்பராயலு அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆகுறாங்க. ஆஃப்டர் த 1923 எலெக்ஷன் ராஜா ஆஃப் பங்கல் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார்ம் த மினிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா ஆஃப் பனகல் அவங்க வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணி அதுக்கடுத்து சீஃப் மினிஸ்டர் ஆகுறாங்க. The Justice Party introduced various measures for the benefit of non-Brahmins. They were reservation of appointments in local bodies and education institute, established of non-selection board with which later became a public service commission. அதாவது நான் பிராமின்ஸ்க்காக நிறைய பெனிஃபிட்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அப்பாயின்மெண்ட் ரிசர்வேஷன் லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன் ஒவ்வொரு இடத்துலையும் இவங்களுக்கும் ஒரு சீட்டை ஒதுக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு இது கொண்டு வந்தாங்க இல்லையா, என்ன சொல்கிறது, ஒரு ஃபெடரேஷன் மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க, இல்லை ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த போர்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லப்படுது. Enactment of Hindu Religious Endowment Act and Madras State Aid to Industries Act, abolition of Devdas system, allotment of Porambok lands to the poor for housing and extension of primary education to the depressed class, road free concessions, scholarships and midday meals. என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்லேண்டாக இருக்குது, அது வந்து புறம்போக்கு ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா புவர் பீப்புள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தேவதாஸ் சிஸ்டத்தை வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு அது போக நிறைய பிரைமரி எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஃப்ரீ கன்செஷன், அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்ஸ், மிட் டே மீல்ஸ் இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் மெஷர்ஸ். ரவுல் ஆக்ட் கவர்மெண்ட் வந்து சில மெஷர்ஸ் கொண்டு வராங்க ரவுல் ஆக்ட் படி. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கிவன் த இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியா இன் வேர்ல்டு வார் ஒன், இந்தியன்ஸ் எக்ஸ்பெக்டட் மோர் ரிஃபார்ம்ஸ் ஃப்ரம் பிரிட்டன். அதாவது பிரிட்டனில் வந்து இந்த வேர்ல்டு வார் ஒன்னால ஏற்பட்ட தாக்கத்தினால இந்தியாவில் வந்து நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லி இந்தியன்ஸ் எதிர்பார்த்துருக்காங்க. இந்தியன்ஸ் எக்ஸ்பெக்டட் மோர் ரிஃபார்ம்ஸ் ஃப்ரம் பிரிட்டன். ஹவவர் டார்கோட்டின் Anarchical and Revolutionary Crimes Act, properly known as Rowlatt Act, after the name of Sri Sairi Rowlatt, who headed the committee that recommended it, was passed in 1919. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆக்ட் ஒன்று, அது என்னென்னா டார்கோனியன் அனார்ஷியல் அண்ட் ரெவல்யூட்டரி கிரைம்ஸ் ஆக்டுங்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்னு பேர் வந்து ரவுலாட் ஆக்ட். இந்த ரவுலாட் ஆக்டோட ஒரு ஃபுல் ஃபார்ம் அதுதான், ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க்கு. டார்கோனியன் அனார்கியல் அண்ட் ரெவல்யூட்டரி கிரைம், அதை தான் நம்ம ஷார்ட்டாக ரவுல் ஆக்ட் சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டியை வந்து ஹெட் பண்ணி தலைமை தாங்கி கொண்டு போனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் சிட்னி ரவுலாட் அப்படிங்கிறவங்க, அதனால இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் த ஆக்ட் anyone could be imprisoned and charged of terrorism without due judicial process. அதாவது பார்த்தீங்கன்னா டெரரிஸ்டில் ஈடுபடுறவங்கள உடனடியாக கைது பண்ணி ஜெயிலில் அடைக்கலாம் அப்படிங்கிறது இந்த சட்டம். இந்தியன்ஸ் வேர் against this. Gandhi gave voice to the anger of the people and adopted a satyagraha method that he had used in South Africa. அப்போ வந்து வயலன்ஸில் ஈடுபடுறவங்க தானே கைது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ் எல்லாருமே இதுக்கு எகென்ஸ்டாக தான் இருந்தாங்க. ஸோ காந்தி என்ன பண்ணான்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் பண்ண சத்தியகிரகா மாதிரி இங்கேயும் பண்ணலாம், நம்ம வந்து நான் வயலன்ஸில் போனால் நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இது கொண்டு போயிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுலட் சத்தியகிரகா. இதில் பார்த்தீங்கன்னா on March 18, 1919 காந்திஜி அட்ரஸ் அ மீட்டிங் ஆன் மெரினா பீச். மெரினா பீச்சில் ஒரு மீட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. On 6th April 1919 பார்த்தீங்கன்னா ஹார்டல் வாஸ் ஆர்கனைஸ்ட் டு ப்ரொடெஸ்ட் அகைன்ஸ்ட் அ பிளாக் ஆக்ட். Protest demonstrations were held at several parts of Tamil Nadu. Processions from many areas of the city converged in the Marina Beach where there was a large gathering. என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஆக்ட் அப்படிங்கிறத ஒன்று வந்து எகென்ஸ்ட் பண்ணுறதுக்காக on 6th April 1919 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிவோட்டட் த ஹோல் டே டு ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் இன் த மெரினா பீச். என்ன பண்ணாங்கன்னா சாப்பிடாம இருந்து ஃபுல் டே வந்து மெரினா பீச்சில் ப்ரேயர் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்ராஸ் சத்யாகிரகா சபா வாஸ் ஃபார்ம்டு. ராஜாஜி கஸ்தூரி ரங்கர் சபா வாஸ் ஃபார்ம்டு. Satyamurthy and George Joseph addressed the meeting. A separate meeting of workers was addressed by V. Kalyansundaram, that is Sirvika, and B.P. Vadia and VOC. An important aspect of the movement was that the working class students and women took part in the large number.
அதாவது நிறைய லீடர்ஸ் நேஷனலிஸ்ட் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க, நிறைய பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான என்ன ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் ஒர்க்கிங் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மக்களும் அது போக உமன்ஸ் வந்து அதிக அளவில் இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப், இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறது ஒரு barrister and equivalent speaker, played a leading role in organizing and publishing the cause of Home Rule League in Madurai. Though born in Senganur, he chose to settle down in Madurai and practice as a people's lawyer. In the course of his long public life, he led the Vaikam Satyagraha in Kerala, as he viewed it as an issue of civil rights for all citizens of India. அதாவது இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர், ஒரு பேச்சாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து அந்த ஹோம் ரூல் லீக் இருக்குது, இவர் வந்து மெயினாக எதில் பங்கெடுத்துக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ரூல் லீக் வந்து மதுரையில் வந்தப்போ அந்த ஆர்கனைசேஷனில் வந்துட்டு இவர் ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து கேரளாவில் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து செட்டில் டவுன் ஆகிட்டு அங்கே பீப்புள்ஸ் லாயராக இருந்திருக்காரு. அப்புறம் வைக்கம் சத்தியாகிரகாவில் கூட இவர் வந்து பங்கெடுத்துட்டு அப்போ தான் இவருக்கு வந்து புரியுது, நம்ம இது வந்து ஒரு சிவில் ப்ராப்ளம், இது வந்துட்டு நம்ம ஆல் ஓவர் எல்லாத்துக்குமே இது பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. He championed the cause of criminal tribes of Tamil Nadu. He also fondly called Rosapu Durai by the people of Madurai for the service he rendered to the affected communities. He helped the Harvey Mill workers of Madurai to set up Madurai Labor Union. The union initial struggles resulted in higher wages and reduced work hours for the mill workers. இவர் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்த பீப்புள் வந்து இவர் ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் வந்து அங்கேருந்து ஹார்வே மில் அப்படிங்கிற ஒரு மில்லில் இருந்த ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு போராட்டம் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதுரை லேபர் யூனியன் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குறாங்க. இந்த மதுரை யூனியன் இதில் நடந்த ஒரு பிரச்சனைனால, இவங்க பண்ண போராட்டத்தினால தான் வந்து அவங்களுக்கு அதிகமான சேலரி வழங்கப்பட்டுச்சு. அது போக அவங்களோட ஒர்க்கிங் ஹவரும் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காலிஃபட் மூமெண்ட், இது பார்த்திங்கன்னா ஃபாலோயிங் த Jallianwala Bagh massacre, General Dyer, who was responsible for it, was not only acquitted of all charges but rewarded. அதாவது ஜாலியன்வாலா பாக் அங்கே நடந்த அந்த பெருங்கொலை வந்துட்டு இருந்தது ஜென்ரல் டயர் தான். அவர் தான் அங்கே வந்து மெயின் இன்சார்ஜில் இருந்தார். அவருக்கு வந்து எந்த ஒரு பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்கல, அதுக்கு பதிலாக வந்து அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், த சாப்பல் ஆஃப் டர்க்கி வாஸ் ஹியூமிலேட்டட் அண்ட் deprived of all powers to restore the caliphate movement was started. அதாவது காலிஃப் ஆஃப் டர்க்கியை வந்துட்டு இந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட எல்லா பவர்ஸையும் வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து திரும்ப அவங்க காலிஃபாவே திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கலிஃபட் மூமெண்ட் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க. Muslims who had largely kept from the nationalist movement now joined in huge numbers. அதாவது முஸ்லீம்ஸ் பார்த்திங்கன்னா அப்போ ரொம்ப கம்மியாக லெவலில் உள்ளே இருந்தாங்க இந்த நேஷனலிஸ்ட் மூமெண்ட்டுக்கெல்லாம். அப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. In Tamil Nadu, Caliphate Day was observed on 17th April 1920 with a meeting presided over the Maulana Sakut Ali. Another such conference was held at Erode. Vaniyambadi was a epicenter of Caliphate agitation. அதாவது வாணியம்பாடி அப்படிங்கிற ரீஜனில் தான் ஒரு முக்கியமான இடமா இருக்குது. ஏன்னா அங்கே தான் அதிகமான போராட்டங்கள் இந்த காலிஃபா மூமெண்ட்டுக்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு. Non-cooperation movement. Tamil Nadu was active during the non-cooperation movement. இந்த non-cooperation movement வரப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஆக்டிவாக தான் இருந்துச்சு. சி ராஜாஜி அண்ட் இவி ராமசாமி provided the leadership. Rajaji worked closely with Yaqub Hasan, founder of Madras branch of the Muslim League. அதாவது பார்த்தீங்கன்னா ராஜாஜியும் இவி ராமசாமி தான் இதில் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ராஜாஜி பார்த்தீங்கன்னா யாக்கூப் ஹசன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு முஸ்லீம் கோயம்புத்தூர் மெட்ராஸ் முஸ்லீம் லீக் அந்த பிரான்ச்சோட ஒரு ஃபவுண்டர் தான் இந்த யாக்கூப் ஹசன். அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. As a result, the Hindus and the Muslims cooperated closely during the course of the movement in Tamil Nadu. A Congress volunteer corps was set up to distribute pamphlets carrying flags during processions and to maintain order in the meeting. They also played an important part in picketing of liquor shops. அதாவது என்ன பண்ணாங்க, முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறையா வாலண்டியர் கிராப்ஸ் உருவாக்கி அவங்க மூலிமா ப்ரொட்டஸ்ட் நடக்கிறப்போ
கொடி கொடுக்கறது, ஒரு ஆர்டராக கொண்டு போகிறது, இதுக்கெல்லாம் ஒரு கிராப்ஸ் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிக்வைஸ் தண்ணி கடையெல்லாம் மூடணும் அப்படிங்கிறதுக்காக மெயின் பார்ட்டாக வந்து இது வந்து இவங்க வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் டேக்ஸ் கேம்பெயின்ஸ் அண்ட் டெம்பரரிஸ் மூமெண்ட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த லெசன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதாவது இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் எப்படியெல்லாம் போராட்டம், என்னென்ன போராட்டம், யாரெல்லாம் பண்ணாங்க, யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத இந்த லெசனே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் கேம்பெயின்ஸ் அண்ட் டெம்பரஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் பார்ட் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் இன் மெனி பிளேசஸ் கல்டிவேட்டர்ஸ் ரிஃப்யூஸ் டு பே டேக்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்னால நிறைய பேர் வந்து வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து தஞ்சாவூரில் வந்து இந்த நான் டேக்ஸ்க்கான ஒரு கேம்பெயின் நடந்துச்சு. கவுன்சில், ஸ்கூல்ஸ் அண்ட் கோர்ட் வாஸ் பாய்காட்டட், எல்லாமே மூடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் கோர்ட்ஸும் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. தேர் ஆல்சோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர் ஸ்ட்ரைக்ஸ் ஆல் ஓவர் ரீஜன், எல்லா பக்கமே ஸ்ட்ரைக் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லீடர்ஸ் எல்லாம் தான் வந்து தலைமை தங்கி கொண்டு போனாங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு வாஸ் அ டெம்பரஸ் மூவ்மெண்ட் ஆர் மூவ்மெண்ட் அகைன்ஸ்ட் லிக்வைட். டோடி ஷாப்ஸ் ஆர் பிக்கெட், அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தண்ணி கடைகள் இருக்குல்ல, சரக்கு கடைகள், இந்த கடைகள் எல்லாத்தையும் மூடணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக ஒரு பெரிய விஷயமா தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பெரிய மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து டெம்பரஸ் மூமெண்ட் ஆர் மூமெண்ட் அகைன்ஸ்ட் லிக்வைர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு முக்கியமான ஒன்றுமா, டெம்பரஸ் மூமெண்ட், இட்ஸ் ஃபார் அகைன்ஸ்ட் லிக்வைர் அப்படின்னு சொல்லலாம். டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஹார்டல்ஸ் were organized in all parts of the presidency. எல்லா பக்கமே வந்து போராட்டங்கள் வெடிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. There were also agitations by communists against the tribal tribes act in November 1921. It was decided to organize civil disobedience. அதாவது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 1921 கொண்டு வராங்க. யாருன்னா ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி அண்ட் EVR, இவங்க எல்லாரும் வந்து இதனால் அரெஸ்ட் ஆகப்படுறாங்க. The visit of Prince of Wales on 30 January 1922 was boycotted. அதாவது ஒரு பிரின்ஸ் வேல்ஸ் அப்படிங்கிறவங்க இங்கே வரதா இருந்துச்சு, அதுவும் வந்து இதனால தடைப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ரெப்ரசன்ட் 2 were killed and many injured. போலீஸ்னால பார்த்தீங்கன்னா 2 பேர் கொல்லப்பட்டு நிறைய பேருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வாஸ் வித்ரான். பார்த்தீங்கன்னா 1922 இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து வித்ரான் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் த சௌரி சௌரா இன்சிடென்ட், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 22 போலீஸ்மேன் வந்து செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டே அவங்க வந்து பின்வாங்குறாங்க. EVR அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம், இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டில் நடந்த ஒரு விஷயம். EVR அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EVR played an important role in Tamil Nadu during this period. He campaigned vigorously for the promotion and sale of khadi. And his opposition to consumption of liquid, he cut down an entire coconut grove owned by him. அதாவது இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த கன்சப்ஷன் ஆஃப் லிக்வர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத அதுக்கு மொத்தமாக அவர் வந்து அப்போஸ் பண்ணுறாரு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, லிக்வயர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு இருக்கக்கூடிய இந்த தென்னை தோட்டம் இருக்கு இல்லையா, கோகனட் க்ரோ வந்து மொத்தமாக வந்து எல்லாத்தையுமே வெட்டிட்டார். அப்போ வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்குமே இந்த ஆர்டிஃபிஷியல் லிக்வயர்லாம் கிடையாது, மரத்தில் இருந்தால் கிடைக்கும். ஸோ இந்த மரமே இல்லைன்னா எப்படி லிக்வயர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இவரோட மொத்த தோட்டத்தையும் வெட்டிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹி ஆல்சோ பிளேட் அ கீ ரோல் சத்தியகிரகா, வைக்கம்னு நடந்த சத்தியகிரகாலையும் பங்கேற்றிருக்காரு. இட் வாஸ் அ டைம் when the depressed classes were not even permitted to work on the streets around the temple or come within a certain distance on the upper caste. அதாவது என்னென்னா அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா கீழே, அதாவது டிப்ரெஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தெருக்குள்ளேயே வரக்கூடாது, அப்புறம் அப்பர் கேஸ்டோட சைடு அந்த சைடே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான டைம், அந்த டைமில் இவர் இருந்திருக்காரு. ஆஃப்டர் த மேஜர் லீடர்ஸ் ஆஃப் கேரளா வேர் அரெஸ்டட், EVR went to Vaikam and galvanized the movement. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் நிறையா லீடர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ EVR மட்டும்தான் இருக்கார். அவர் வந்து வைக்கம் போயிட்டு இந்த மூவ்மெண்ட்டுக்காக நிறைய வேலை பண்ணிகிட்ருக்காரு. அவரும் வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு 1 மாதம் ஜெயிலில் வச்சிடுறாங்க. இவர் வந்து அப்பொழுதும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் வைக்கம்லேருந்து போக மாட்டேன், வைக்கம் தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸுக்கு வந்து ரொம்ப கடுமையான சிறையில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இவர் வந்து ஈரோடு போயிடுறாரு. அங்கே போயிட்டு he was arrested for speeches to promote ஹாடி. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஈரோட்டில் போயிட்டு அவர் அங்கேயும் போயிட்டு அமைதியாக இருக்கலாம், அங்கேயும் போயிட்டு அவர் வந்து திரும்ப இந்த சுதந்திரத்தை பற்றியும் காடை பற்றி பேசுகிறனால அவங்க வந்து மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன் ஜூன் 1925 பார்த்தீங்கன்னா the ban on the roads around the temple in Vaikam was lifted
for his contribution against the caste discrimination and temple entry agitation. Vaikam Periyar was held as Vaikam hero. அப்போ அவர் வந்து இந்த சாதி மதத்துக்கு எதிராக அவர் வந்து போராட்டம் பண்ணனால அவர் வந்து அந்த வைக்கம் ரீஜனல் பீப்புள் வந்து வைக்கம் ஹீரோ அப்படின்னு சொன்னதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேரன் மகாதேவி குருகுலம் கான்ட்ரோவர்சி. இது பார்த்தீங்கன்னா நடுவில் நடந்த ஒரு விஷயம். However, by the time EVR had become increasingly dissatisfied with the Congress, இப்போ EVR வந்து காங்கிரஸ் மேலே ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க வந்து காங்கிரஸ் வந்து பிராமின்ஸை மட்டும்தான் அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்க மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத இவர் உணர்றாரு. அப்போது அது சேரன்மாதேவி குருகுலம் கான்ட்ரோவர்சி எதனால் இவர் வந்து அந்த காங்கிரஸ்லேருந்தே மொத்தமாக வெளியே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரன்மாதேவி குருகுலம் அந்த கான்ட்ரோவர்சினாலையும் ஆப்போசிட் டு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இதனாலேயும் அவர் வந்து காங்கிரஸ்லேருந்தே வெளியே வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஃபர்தர் த காஸ் ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் குருகுலம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் சேரன்மாதேவி பை V.V. சுப்பிரமணியர். இட் ரிசீவ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த காங்கிரஸ். ஹவர் ஸ்டூடெண்ட்ஸ் வர் டிஸ்கிரிமினேட்டட். அதாவது காங்கிரஸ்லேருந்து தான் இந்த சேரன்மாதேவி குருகுலத்துக்கு ஃபண்டு போயிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிமினேஷன். இவங்க வந்து லோவர் கேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க வந்து அப்பர் கேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு ஒரு வகையான ஃபுட்டு, இவங்க ஒரு இடத்துல இருக்கணும், இடத்துல பாகுபாடு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து EVRக்கு போகிறப்போ இவர் வந்து கொஸ்டின் பண்ணுறாரு, ஏன் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாரு. ஹூ கொஸ்டின் த ப்ராக்டிஸ் அண்ட் சிவியர் கிரிட்டிசைஸ் இட் அலாங் வித் அனதர் லீடர் டாக்டர் P. வரதராஜலு. அதாவது டாக்டர் P. வரதராஜலு அப்படிங்கிறவங்க இதுக்காக இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காஞ்சிபுரம் கான்ஃபரன்ஸ் இன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஹெல்ட் ஆன் 21st November 1925. He raised the issue of representation for non-Brahmins in the legislature. அதாவது ஏன் வந்து நான் பிராமின்ஸை வந்து இந்த இதுக்குள்ளே வர விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத கேட்குறாரு. His efforts to achieve this since 1920 இதுக்காக அச்சீவ் பண்ணிட்டு வராரு. ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் தான் முடியுது. இந்த resolution was defeated. He left the conference along with other non-Brahmin leaders who met separately. அப்போ இவங்க சொல்கிற இந்த ரிசல்யூஷன் அவங்க எடுத்துக்கல அப்படிங்கிறப்போ அவங்க மொத்தமாக அந்த மீட்டிங்லேருந்தே வெளியே வந்துடுறாங்க. எல்லாம் அவங்க கூட சேர்ந்து நான் பிராமின்ஸும் சேர்த்து வெளியே வராங்க. Soon EVR left the Congress and started a self-respect movement. அப்போ காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வராஜஸ் அண்ட் ஜுடிஷியஸ் ரிவாலரி இவங்களுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா following the withdrawal of the non-cooperation movement, the Congress was divided between no changes who wanted to continue the boycott of the councils and pro changes who wanted to contest the election for the council. என்ன பண்ணுறாங்கன்னா நோ சேஞ்சஸ் ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக மாறிடுச்சு. நோ சேஞ்சஸ் அப்படிங்கிறப்போ இருக்க கவுன்சில் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை எலெக்ஷன் வைங்க, இப்போ யார் வராங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிற மாதிரி ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சுட்டாங்க. அப்போ ராஜாஜி along with other stands Gandhian followers opposed the council entry. அப்போ பார்த்தீங்கன்னா கவுன்சில் வந்து புதுசாக வரக்கூடாது அப்படிங்கிறது ராஜாஜி அந்த காந்தியன் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து அதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க. along with கஸ்தூரி நகர் and M.A. Anasari, Rajaji advocated the boycott of council. Opposition to this lead to the formation of Swaraj Party within the Congress by சித்ராஜன் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு. அதாவது என்ன பண்ணுறாங்க, அந்த காங்கிரஸ்குள்ளே ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு ஸ்வராஜஸ் வர் லீட் பை S. ஸ்ரீவாசனார் அண்ட் S. சத்யமூர்த்தி. இது யார் அங்கே உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு அண்ட் சித்ராஜன் தாஸ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த காங்கிரஸ்குள்ளே ஸ்வராஜ் பார்ட்டி அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த ஸ்வராஜஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யார் இதை லீட் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா S. சத்யமூர்த்தி அண்ட் S. ஸ்ரீனிவாசனார் இவங்க ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஹெட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் மினிஸ்ட்ரி. இப்போ இவர் சுப்பிரமணியன் மினிஸ்ட்ரி இவர் கொண்டு வந்து இந்த மினிஸ்ட்ரி இவர் வந்து எப்படி அரசாட்சி அமைச்சார் அப்படிங்கிறது பார்க்கலாம். In the elections held in 1926, the Swarajists won the majority of the elected seats. However, he did not accept office in accordance with the Congress policy. Instead, they supported an independent P. Subbarayan to form the ministry. அதாவது ஸ்வராஜஸ் வந்து அந்த எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா P. சுப்பிரமணியன் அப்படி சுப்ராயன் அவங்க தான் இந்த இப்போ வந்து கவர்மெண்ட் அமைக்க போகிறாங்க. அவங்க தான் இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாங்க. Swarajis did not contest the 1930 elections, leading to an easy victory to the Justice Party. The Justice Party remained in office till 1937. அதாவது 1930 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்வராஜ் பார்ட்டினால வின் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 1937 வரைக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆஃபீஸில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நிகழ்வு.
agitation for removal of நெயில் ஸ்டாச்சு 1927. இது பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் நெயில் ஆஃப் மெட்ராஸ். ஜேம்ஸ் நெயில் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா மெட்ராஸை சேர்ந்த ஒரு இன்ஃபேண்ட்ரி மேன், அதாவது படையில் இருக்கக்கூடிய ஒருத்தர். இவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா கான்பூரில் நடந்த அந்த ஒரு பெருங்கொலையில் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் உமன்ஸையும் நிறைய குழந்தைங்களையும் கொண்டுறாரு, ரொம்ப கொடூரமாக கொண்டுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து 1857 நடந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா லேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் சிப்பாயினால இந்த ஜேம்ஸ் நெயில் கொல்லப்படுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க மவுண்ட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு சாட்சி ஒன்று நிறுவுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த நேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து நம்ம இந்தியன் சென்டிமெண்ட்ஸுக்கு ஒரு இன்சல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேச்சுவை இங்கே நீங்கள் நகர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஆல் ஓவர் மெட்ராஸ் பிரசிடென்சி எல்லா சைடும் வந்து இந்த இங்கே போராட்டம் பண்ணுறதுக்கு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி ப்ரிசனுக்கும் போயிடுறாங்க. அந்த டைமில் காந்தியும் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அந்த சைடு வரனால இவரும் வந்து இந்த சிலையை நகர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு இவரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா லேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஜேம்ஸ் நெயிலோட ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மெட்ராஸ் மியூசியத்துக்கு மாற்றப்பட்டுருச்சு. இது யாருனால இது நடந்துச்சு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மினிஸ்டர் லீட் பை சி ராஜாஜி ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் 1937. அதாவது 1937க்கு அப்புறம் இந்த ஸ்வராஜ் பார்ட்டி வந்தாங்க இல்லையா, அவங்க காலகட்டத்தில் ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் பாய்காட். இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் குரூப்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கமிஷன் அப்படின்னு சொல்லலாம். இன் 1927 a statutory commission was constituted under Sir John Simon to review the Act of 1919 and to suggest reforms, however to the great disappointment of Indians. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா 1927 வந்து சர் ஜான் சைமன் வந்து ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வந்து ரீஃபார்ம் எல்லாம் மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதனால வந்து இந்தியன்ஸ் வந்து ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போய் பார்த்தா எல்லாருமே வந்து ஆல் ஒயிட்டு, எல்லாருமே வந்து வெள்ளையர்கள் தான், ஆங்கிலேயர்கள் தான், இந்தியர்கள் வந்து ஒருத்தர் கூட இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ வந்து காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து ஆப்போஸ் பண்ணுறாங்க, சைமன் கமிஷன் வந்து ஆப்போஸ் பண்ணுறாங்க. அப்போது இன் மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா the Simon Boycott Propaganda Committee was set up with S. Satyamurthy as a president. இப்போ மெட்ராஸில் இருந்த இந்த சைமன் பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா சத்யமூர்த்திங்கிறவங்க பிரசிடெண்ட்டாக போடுறாங்க. இது வைட் ஸ்பெட் எல்லாத்துக்கும் தெரிய வருது. ஸ்டூடெண்ட்ஸ், ஷாப்கீப்பர்ஸ், லாயர்ஸ், அது போக ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து நிறுத்தப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அரைவல் ஆஃப் சைமன் கமிஷன் மெட்ராஸ் ஆன் 18 February 1929 was greeted with demonstration and hardness. அதாவது இவங்க மெட்ராஸில் இது கொண்டு வரப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் ஒரே பிரச்சனை எல்லா பக்கம் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. பிளாக் ஃப்ளாக்ஸ் வந்து கமிஷன் மெட்ராஸ் வரப்போ எல்லாரும் பிளாக் ஃப்ளாகை வச்சு அவங்க எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த போலீஸ் யூஸ் ஃபோர்ஸ் டு சப்ரஸ் த ப்ரொட்டஸ்ட். இந்த பிரச்சனையெல்லாம் நிறுத்துறதுக்காக போலீஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 9.5 சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டும் இன்னும் 9.6 டாபிக் இருக்குது. நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.